ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அதான் சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி வர்ற தொட்டு எல்லாருக்கும் என்னென்ன நடக்க போகுது. கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மேனத்திற்கு வருகிறார். இருங்க சனிப்பெயர்ச்சி போன வருஷமா வச்சிருந்தீங்க. அது திருக்கணிதப்படி வாக்கியப்படி இந்த வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி வருகிறது. உலகெங்கிலும் இருக்கும் நம்ம பிகின் பக்தி நேயர்கள் வாக்கியத்தை ஃபாலோ பண்ண நிறைய பேர் வேண்டுதலுக்கு இணங்க, நாம் நிறைய பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் இந்த வாக்கிய பயிற்சி நாம் பார்க்கிறோம். அவ்வகையிலே மீனராசிக்கு வருகின்ற சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பதிகளை தரப்போறார், யார் யாரெல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போறீங்க, கல்யாணம் ஆக போறது யாருக்கு, குழந்தை பிறப்பது யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ அவர்கள்லாம் ஓடி ஓடி போய் பலன் சொல்லிட்டு இருக்கேன். நண்பர்களே, உள்ளபடியே உங்களை காதலிப்பவன் நான். மகர ராசிக்காரர்கள் யார் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும், கண்டிப்பாக பாருங்க. காரணம், மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை ஒரு 10 வருஷமாக உங்க கூடவே ட்ராவல் பண்ணி சுற்றிட்டு இருக்கேன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க எனக்கு நல்லா தெரியும். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வந்தபோது என்னெல்லாம் பாடா பண்ணீங்க சார், போட்டு பிரித்து எடுத்துட்டா சார். இவன்லாம் ஒரு காடா சார். இத்தனைக்கும் அவர் வந்து சனி பகவான் உங்களுக்கு ஃபாதர். இவர் ஃபாதரா சார், இவர் ஃபாதர் கிடையாது சார், பேட் பாய் சார். அந்த மாதிரி 2ஆம் இடத்துல உட்காந்து பணமே கொடுக்காம 2022 23 24 பார்த்தா கண்ணீர் விடுது சார். பணமே கொடுக்கல சார். அந்த ஆளு டைட் பண்ணுறதுனா ஒரு அளவுக்கு மேலே டைட் பண்ணியிருப்பார். அன்றாட வாடகைக்கு கட்டுறதுக்கே முடியாமல் இப்படிலாம் பண்ணி விட்டுருப்பார். அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இனி சனி சகாய சனியாக மாறுகிறார். 3ஆம் இடத்துக்கு போகிறார். அது என்ன சகாயம்? 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உதவிகள் செய்ய போகிறார். நீங்கள் தொடுகின்ற முயற்சி, நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி. ஒரு கடை பார்த்துட்டு இருக்கேன் சார், டக்குன்னு உடனே வந்து என்ன ஆகுது, நம்ம இன்ஸ்டாலாம் பார்க்கும்போது எதை பார்க்குறோமோ அதை பற்றி ஆடாக நம்ம கண்ணு முன்னாடி வரும்ல. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்தும் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும். என்று 3ஆம் இடத்து சனி பகவான் சகாய சனியாக மாறுகிறார். அடுத்து 3ஆம் இடத்து சனி பகவான் 3, 4, 5 பார்க்கிறாருங்க. 5ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, குழந்தை கொடுக்க போறார். எப்பயுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம், 5ஆம் இடம் என்பது பந்தயம். மகர ராசிக்காரர்கள் ஒரு பந்தயம் வச்சு ஜெயிப்பீங்க. இங்க பாருங்க, சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க. மகர ராசிக்காரர்களுடைய மௌனத்திற்கு 1008 அர்த்தம் இருக்கு. மகர ராசிக்காரர்கள் மௌனமா இருந்தாங்கன்னா பெருசா ஜெயிக்க போறாங்கன்னு அர்த்தம். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, உசுருக்கு சமமானது தான் பந்தயம் அப்படிங்கிற மாதிரி. வாழ்க்கை ஒரு போர்க்காலம். சண்டை போட்டு வந்திருப்பீங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாடுறா, உன் முன்னாடி நான் ஜெயிக்கல, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. 5ஆம் இடத்தை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அடுத்து சனி பகவான் 7ஆம் பார்வையை என்ன பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது அதிர்ஷ்டம் அதிகமாகிறது. நண்பர்களே, எதெல்லாம் நீங்க அதிர்ஷ்டமாக வைத்திருக்கீங்களோ, என்னது வாழ்க்கையில் கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், இன்ட்ரோடே ஆகட்டும், போன்ற விஷயங்களை அதிர்ஷ்டம்னு நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, அது அத்தனை பிச்சுக்கிட்டு ஓடும். சில பேர் குறும்பணம் எடுத்திருப்பீங்க, சில பேர் ஷேர் மார்க்கெட் பண்ணியிருப்பீங்க, சில பேர் வந்து இது மாதிரியான எது மேலே பணம் கட்டியிருப்பீங்க. அதெல்லாம் கிளிக் ஆகி பெருசாக வரும். 9ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். நன்றாக 9ஆம் இடம் என்பது 6 தாண்டும் பயணம். சில பேர் இங்கேருந்து இதுக்கு போவீங்க, ஆந்திரா போவீங்க, கேரளா போவீங்க. எங்கே நீங்கள் போனாலும் அங்கே சென்று போகின்ற மிக அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது. அடுத்ததாக உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடம் அயன சயனஸ்தானம். தம்பதிகளுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகுது. தம்பதிகள் வந்து ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், இல்லற வாழ்க்கையில் ப்ராப்ளம், அதெல்லாம் சரியாகும். பேசி உட்காந்து சால்வ் பண்ணி அதெல்லாம் தீர்த்துருவீங்க. தனுசு ராசிகளுக்கு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்கள்லாம் 1 அல்ல 2 அல்ல. ஃபர்ஸ்ட் சகாய சனி, அடுத்தாக அந்த சனி பகவான் இந்த பக்கம் 9 பார்த்துறார், அடுத்தாக 12 பார்த்துறார். பிரமாதம், அடி பிச்சுக்கிட்டு போகுது. அப்போது சனி பகவான் வந்து மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இப்போது அடுத்ததாக ஒரு விஷயம் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த டைஅப்பில் பண்ணலாம், இப்படி ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி யோசிச்சுட்டீங்களே, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும், கவலைப்படாது. பிஸ்னஸ் டாப்பில் போயிடும், நீங்கள் வேறு லெவலில் போயிடுவீங்க. அடுத்தாக இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கையில்
சொத்துக்களை திருப்பது, இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கோயில் காரியம் சார், நான் குலதெய்வம் கோயிலுக்கு இது மாதிரி வேண்டிட்டு இருந்தேன், ஒரு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சதுன்னா அந்த கோயில் மாதிரி கட்டிடுவேன், முன்னாடி சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி எழுப்பி தரேன்னு வேண்டியிருந்தேன், எனக்கு காசு இல்லை சார், இருந்ததுன்னா அதை தெய்வ காரியத்தை பண்ணிடுவேன், தெய்வ காரியம் தடைபட்டு நிற்கிது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதை சக்ஸஸ் பண்ணி தந்துடுவார் சனி பகவான். தெய்வ காரியம் நடந்துவிடும். 5ஆம் இடத்து சனி பகவான் பார்க்கையிலே இதெல்லாம் நடந்துடும். அடுத்ததாக சனி பகவான் குழந்தை, புத்திர சந்தானம், ஐவிஎஃப் வேண்டாம், ஐவிஐ வேண்டாம், ஒரு ஆட்டுக்குட்டியும் வேண்டாம், நீங்கள் நேரடியாக நேச்சுரலாகவே குழந்தை குறைக்க வழிகள். இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ வந்து சுகப்பிரசவம் பார்த்தா ரொம்ப அதிசயமாக இருக்குது. யாராவது ஐவிஎஃப் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. நம்ம மைண்ட் செட்டே எப்படி மாற்றி விட்டானுங்க பாருங்கள். ஸோ இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உடம்ப தெம்பு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி தருகிறார். அடுத்ததாக உங்களுக்கு 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்க்கும் பொழுது திடீர் பெரிய மனிதர்கள் சந்திப்பு, திடீர் விவிஐபி சந்திப்பு, திடீர் விசிட்டு, இதெல்லாம் ஏற்படும். என்னங்க பாஸ் உங்கள் பேர் சொல்லி சொல்கிறாரு, கேட்டோன்னு அப்படியே சிலுத்து போச்சு, எங்கள் பாஸ் உங்களை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்காரு, இதெல்லாம் ஏற்படும். காரணம் என்னென்னா தலைமைக்கு நெருக்கமாயிட்டீங்க. கட்சியில் இருக்கிறவங்க அடுத்த பதவியில் தலைமைக்கு நெருக்கமாயிடுவீங்க, டக்குனு போஸ்டிங் வந்துடும், போன்றவைகள் ஏற்படும். சார் நண்பர்களே, அதான் நான் அடிக்கடி சொல்கிறதான், ஒரு நேரம், அந்த நேரம் வரும் பொழுது மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும். 9ஆம் இடத்து சனி பகவான் பார்த்துட்டார். அப்போது பாக்கியமும் அதிர்ஷ்டமும் ஏறுகிறது. 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு அயன சயனஸ்தானம். அதை பார்க்கும் பொழுது நிம்மதியாக என் சொந்த வீடு, பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் மகர ராசிக்காரர்கள் சொந்த வீட்டில் தான் இருப்பீங்க. சொந்த வீடோ சொந்த லேண்டோ எல்லாம் வச்சுருப்பீங்க. அதை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொந்த வீடு என்பது கன்ஃபார்ம் ஆகிறது. கால் நீட்டி தூங்க, அப்பாடா நிம்மதி, நான் வாங்கின வீட்டில் இப்போ தான் முதல் முறையாக தூங்குறேன், அந்த ஃபீலு அது ஒரு மாதம்தான் வரும். அடுத்த மாதம் ஹவுசிங் லோன் வரும்போது ஐயோ அவசரப்பட்டமோன்னு தோணும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஒரு மாதம் நான் ஜாலியாக இருந்தேனா, அந்த அவ்வளோதான், அப்படி தான். நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் இன்றைக்கி தான் சாரி நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் இப்போ தான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கேன், 12ஆம் இடத்து சனி பகவான் பார்த்து எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, நான் ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்கிட்டேன், ரொம்ப நன்றிப்பா, வாழ்த்துக்கள், நல்லாரு, அடுத்த இஎம்ஐ எப்போன்னு கேட்பேன். அடுத்த இஎம்ஐ 15 நாள், அப்புறம் பேசலாம். 15 நாள் கழிச்சு இஎம்ஐ கட்டாவே, ஏன்னா 30,000 ரூபா கட்டாயிருச்சு சேலரியில், 30 லட்ச ரூபா வீட்டுக்கு 30,000 தானப்பா கட்டாகும். ஐயோ சேலரியில் 10,000 தான் இருக்குமா, 10,000 வச்சு வேலை கற்றுக்கப்பா, அவ்வளோதான். அதெல்லாம் இருந்தாலும் சொத்து சேருதா இல்லையா, நாளைக்கு மத்தினா ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு வேல்யூ ஏறும்போது, சனி பயிற்சி வந்தாலும் வந்தார், எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு சனின்னு ஒரு பேர் சொல்லுவீங்கல்ல, அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு சொத்து சேரப்போகிறது. நிம்மதியாக உங்கள் சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போறீங்க. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். கீழே போயிட்டு இருக்கின்ற 2 நம்பருக்கு கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா இளந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.